Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. விருச்சிக ராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய வேலை நேரம் அதிகமாகும், உழைப்பு அதிகமாகும், பிறருக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டியது இருக்கும், சிக்கனமாக இருக்க வேண்டியது இருக்கும், தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மாதத்தில் மன அமைதி, கடமைகளை செய்து முடித்த திருப்தி, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதம் ஜூலை தொடங்கும் போது இந்த கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சூரியன் மற்றும் குரு சேர்ந்திருந்து இந்த மாதம் தொடங்குகின்றது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். 8ல் சூரியன் மற்றும் குரு, 9ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறது, 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்க்கும்போது 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, இதுதான் கிரகநிலை. இதில் இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, அதை அஷ்டம குரு காலம்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது சூரியன் ஜீவனாதிபதி, அவரும் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதம் முழுக்கவே அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். முதல் பாதி ஜூலை 1லிருந்து 15 வரைக்கும் சூரியன் குருவுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் வேலை நல்லாவே பண்ணாலும் கூட உங்களுடைய பாஸ் உங்களுக்கு பெருசாக ரெகக்னேஷன் இருக்காது, பாராட்ட மாட்டார். ஆனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். அதை குத்தி காட்டுவாங்க, சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிலாம் நிறைய நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கணும், அல்லது கவனமாக இருந்து தவறு ஏற்படாவண்ணம் நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். இது போல் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்துலேயும் சரி, ஒரு சில பேருக்கு ஆரோக்கியமும் சரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், ஆனால் சரியாயிடும். எப்போ சரியாகுன்னா சூரியன் இந்த ஜூலை 16ல் 9ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அப்படி வரும்போது அஷ்டமத்தில் குரு சூரியன்ற சேர்க்கை முடிஞ்சிடும். குரு மட்டும் அங்கே இருப்பார், சூரியன் 9ஆம் இடத்திற்கு வந்துடுவார். சூரியன் எங்கே வருவார்னு கேட்டால் சந்திரன் வீட்டுக்கு வருவார். அப்போ சந்திரன்னு சொன்னால் அம்மா, சூரியன்னா அப்பா. அப்போ இந்த கடகம் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும்போது அது ஒரு யோகமாக கருதப்படும். அப்போ சூரியன் கடகராசிக்கு வரும்போது அதனால் உங்களுக்கு அதற்கு முன்னாடி இருந்த கஷ்டம்லாம் சரியாகும். ஜூலை மாதம் தொடங்கி முதல் 15 நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, ஓய்வே உங்களுக்கு இல்லை, பிறருடைய வேலையெல்லாம் செய்கிறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய செல்வம்லாம் பிறருக்கு போகிறது. இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் 16ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாக ஆரம்பிக்கும். இப்படி சொல்லும்போது உங்கள் ராசிக்கான பலனை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய ராசிகளுக்கான எல்லா ராசி பலனும் கேட்குறீங்க, அல்லது கடந்த துலா ராசி பலனை கேட்டிங்கன்னு சொன்னால் 9ல் சூரியன் இருக்கிறது தோஷம்னு நம்ம அதில் சொல்லியிருப்போம். இப்போ 9ல் சூரியன் வந்துட்டால் உங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்கும் சொல்கிறோம். அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? 9ல் சூரியன் இருந்தால் தோஷம் தானே அப்படின்னு கேட்டால் அதற்காகத்தான் இப்போ ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம். சந்திரன் வீட்டிற்கு சூரியன் வர்றது நல்லது. அதுபோல் சூரியன் வீட்டுக்கே சூரியன் வந்தால் நல்லது, ஆட்சி பலம் பெறுவார். சந்திரன் வீட்டுக்கு வந்தால் நல்லது. சந்திரனும் தன்னுடைய வீட்டிலே இருந்தால் ஆட்சி பலம், சூரியன் வீட்டில் இருந்தாலும் நல்லது. அதாவது அம்மா அப்பா சேர்ந்து இருக்கிற மாதிரி, சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, அம்மை அப்பனாக அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக அது வந்துடும் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வர்றது. அதனால உங்களுக்கு நல்லது. எப்படி நல்லதுன்னு சொன்னால், ஒன்று அம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழக்கமாக விரும்பி வழிபடக்கூடிய தெய்வங்களில் கட்டாயம் அம்பாள் இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பெரும்பாலானவர்கள் முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டிருப்பீர்கள். அதற்கு அடுத்ததாக அல்லது அதற்கு இணையாக அம்பாளை இஷ்ட தெய்வமாக கொண்டு வழிபடுவீர்கள். ஏன்னா சந்திரன் ராசியில் நீச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு சக்தி தேவைப்படுகிறது, ஒரு பலம், தைரியம் தேவைப்படுகிறது, துணை தேவைப்படுகிறது. அது அம்பாளிடத்தில் கிடைக்கும், அதுபோல் முருகப்பெருமான இடத்துல கிடைக்கும். அந்த அம்பாளினுடைய சக்தியை தான் வேலாக முருகன் அம்பிகை இடத்துலேருந்து வாங்கி கையில் வச்சிருக்க. அந்த வேல் சிவனிடத்திலிருந்து அம்பிகைக்கு அப்புறம் முருகருக்கு வரும். சிவனுடைய அம்சமாக தான் முருகப்பெருமான் இருக்கார். அதனால உங்களுக்கு இந்த கடக ராசியில் சூரியன் வர்றது நல்லது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் முதல் 2 வாரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. அதன் பிறகு கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அஷ்டமத்தில் குரு சூரியன் இருந்து பணம் கையில் பணமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரித்திரமான நிலை இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. இந்த நிலை பொருளாதார நிலையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு கூட இப்போ கையில் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க.
அவங்க பணம் அப்படியே அப்படியே நிறைய இடத்துல போய் லாக் ஆகிருக்கும். அதை அவங்களால எடுக்கவே முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுபோல் அந்த பணமுடைன்றது எல்லாருக்குமே வரும். இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு வராது அப்படின்றது கிடையாது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணமுடை முதல் 2 வாரங்கள் தான். அப்புறம் கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேரும். அந்த பணம்னு சொல்லக்கூடியது செல்வம் நிலையாக தங்காது அப்படின்னு சொல்லுவோம். எதனாலன்னு சொன்னால் அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறது. அது லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கான எல்லா விஷயமும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அங்கே இருப்பாங்க. ஏதோ ஒரு குறை வருகிறதுனா உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ லக்ஷ்மி தேவி இருக்கணும்னு சொன்னாலே முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் சாந்தம், மௌனம், அமைதி, தூய்மை, ஒளி இதெல்லாம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி இருப்பாள். அப்போ எந்த இடத்துல அந்த சாந்தம் போயிட்டு மூர்க்கத்தனம் கோபம் வந்து விடுகிறதோ, முதல்ல கோபம் வந்தால் நம்ம இழக்கிறது நம்முடைய செல்வத்தை தான். கோபம் வருது அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கோபம் வரும்போது ஒருவன் குருடன் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கண் மூடிக்கொள்கிறது, மறைந்து விடுகிறது. கண்ணெல்லாம் போய் சகப்பாகும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது போல். அப்போ உங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் பிறர் பிரச்சனை கொடுத்தாலும் கோபப்படக்கூடாது. கோபப்படாமல் இருந்தால் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அது 2ஆம் பாதையில் 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். உடல் பாதை இருந்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும். கடன் நெருக்கடி பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் சரியாகும். சில பேருக்கு கணவன் மனைவியிலேயே ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. டெய்லி ஒவ்வொரு நாளும் எப்படி போகுதுன்ற ஒரு பயம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சில குடும்பங்களில் பிள்ளைகளால் கஷ்டம் இருக்கும். பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, ஏதாவது தீய பழக்கம் கொண்டு வந்துடுவாங்க, அல்லது திருமண வயது வர்றதுக்கு முன்னாடியே காதல் வயப்பட்டுட்டு அதில் பிரச்சனை ஏற்படும். இது போலலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் ஏதோ ஒரு தடை, இடையூறு, டிஸ்டர்பன்ஸு. அஷ்டமத்தில் குருவோடு சூரியன், அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இடையூறுகள் இருக்கும். இதெல்லாம் சூரியன் 9ஆம் இடத்திற்கு வரும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்ததாக இந்த செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசியில் 28ஆம் தேதி 10லிருந்து 11ஆம் இடத்திற்கு வருவார். அதனால் எதிர்வரும் காலம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. பொறுமை தேவை. அதுபோல் பிறருக்காக உழைக்கணும், பிறருக்காக நீங்கள் பாடுபடணும். பிறருக்காக எப்படி பாடுபடுறது, உழைக்கிறது, அப்படி பண்ணால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது கட்டாயம் இப்போது பெரிய பெரிய கோவில் திருப்பணிலாம் நடக்கும். பெரிய பெரிய அறக்கட்டளை ட்ரஸ்ட் மூலமாக குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், அந்த வயோதிகர்கள் முதியோர்களுக்கு யாராவது நல்லது பண்ணணும் அப்படின்னு பணம் கேட்கும்போது நிறைய பேர் முன் கொடுப்பாங்க. எனக்கு கஷ்டம் ஒரு பிரச்சனை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பிறருக்காக நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்னு சொன்னால் எல்லோரும் அதற்கு உதவ தயாராக இருப்பார்கள் என்பது அர்த்தம். அதை இந்த மாதத்தில் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். முருகப்பெருமானையோ அம்பிகையோ முடிந்தால் 2 பேரையுமோ இந்த மாதத்தில் தினந்தோறுமோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வழிபாடு செய்யுங்கள். கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் 15 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும், நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள்.